காற்றின் தாலாட்டில் நானாட, படுத்திருந்த கட்டிலும் தானாட, மலர்களின் மதுரமதை உண்ட வண்டுகள் போல் என் மனமும் தள்ளாட, ஆயத்தமானேன் நான் மீண்டும் வேதசாலையுள் செல்ல. நித்திரை கலைந்தேன். கர்த்தர் கரிசனையோடு என்னருகில் வீற்றிருப்பதை கண்டுளம் மகிழ்ந்தேன். வெகு நேரமானதோ என்ற என்னை வெகு தூரம் பயணிக்க வேண்டும் வாவென சொல்லி அழைத்தார். வேதநாதன் கரம் பிடித்து வேக நடையிட்டு என்னுள் எழுந்த கேள்வி கணைகள் அடக்கியவளாய் மௌனமாய் நடையிட்டேன். என் கண்ணே, மௌனம் கலைத்திடுவாய், மன போராட்டம் அதை பகிர்ந்திடுவாய் என்றார். முட்டி நின்ற வினாக்கள் முந்தன் முன் முட்டி போட்டு நின்றன. தேற்றரவாளன் தேற்றிய விவரமோவினில் முன்னிற்கும் முன் போராட்டங்கள் முட்டுக்கட்டை போட்டு மூளையில் உன்னை ஓரம் கட்டிடாது முகவாட்டம் கலைந்து முகநகை அணிந்து முதுநூல் ஏந்தி முன் சென்றிடுவாய் என் மகளே என்றார். என்னுடன் போராடி என்னை மேற்கொண்டவனை காண வாஞ்சையா என்றார். உம்மை மேற்கொண்டவனா என்றேன் வியப்புடன். ஆம், தாயின் வயிற்றில் போராடி, சகோதரனோடு போராடி, இல்லாள்களோடு போராடி, மாமன் லாபானோடு போராடி, தன் குமாரர்களோடு போராடி, இறுதியில் என்னுடனும் போராடி என்னை மேற்கொண்டவனை, ஈசாக்கின் இளைய மைந்தன் யாக்கோபை காண வேண்டுமா என்றார். விருப்பம் என்று விந்தையானவர் கரம் பிடித்து நடையிட்டேன். மனைமக்கள் பெருக்கி சேவித்த சேவகம் கலைத்து தன் ஸ்தானம் செல்ல நினைத்து விழைவு கொண்டவனை விசுவாச பாதகன் விடாது உன்னிமித்தம் ஆசீர் பெற்றேன் இவ்வையின் நீங்கிடாது கூலி பொருத்திடுவாய் என்றானே. மனையாளுக்காக விக்கிரம் வர்சரம் சேவகம் புரிந்து எந்தன் வசமானோர் பிழைத்தோங்க சம்பத்தை சவதரிப்பது எப்போது? இண்டையில் யான் வரும் முன்னே உமக்கிருந்தது கொஞ்சம், வந்தேனே உம்மிடம் தஞ்சம், என் நிமித்தம் நீ காணவில்லை பஞ்சம். அருட்கொடையோன் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அருளினாரே. என் நீதி விளங்க நல்மணம் பொருந்தி நவிழுகிறேன். லாபம் நோக்கும் லாபானே கேள். புள்ளியும் வரியும் கருஞ்செம்மறியோடு வரியும் புள்ளியும் வெள்ளாடுகளே என் கூலியாயிருக்க பேர்ச்சுறுதி அளித்தேன் எனவும், புள்ளியும் வரியும் இல்லா வெள்ளாடு கருஞ்செம்மறி என் வசம் நீவீர் கண்டால் களவாடிய கூலி என கருதிடுவாய் மாமனே என்றனனே. அவ்வண்ணம் ஆமோதித்த லாபான் குமாரர் வசம் 3 நாள் பிரயாண தூரம் என மந்தை ஒப்புவித்தனனே. கொப்புகள் உரித்த மும்மர வெண்பட்டை எதை தாகம் தணிக்க தடாகம் தேடி படையெடுத்து வரும் மாடுகள் கொப்புகள் முன் பொழிய தற்பரன் அருளால் யாக்கோபு பெற நினைத்த கூலி மந்தைகளின் ஊடே பெருகிட தன்வசம் வைத்து இவ்வண்ணம் விருத்தியடைந்து பலத்தவனாயினானே. லாபானின் இன்னாமுகம் கண்டிட மனதையாளும் மங்கையரை மந்தையிருக்கும் ஸ்தலத்தில் அழைப்பித்து மனம் மாறிய தகப்பனின் துரோகமிழைக்கும் தன் மாமனின் தந்திர சேனைகளை வரிசையாக நிறுத்தி அடையாளம் காட்டிய விவரமோவினில் முந்தைய நாள் போலல்லாது முகநாடி வேறுபட்டதே. இணையில்லா தேவன் துணையோடு இயன்ற மட்டும் இட்ட பணி செய்தேனே. தசமுறை தருவேன் என்றுரைத்த கூலியை கூறு போட்டானே. அவ்வோன் தீஞ்சையில் புரிந்திட விசுவாத்துமன் விடவில்லையே. புள்ளையுள் குட்டிகள் உன் கூலி என்றானே. அதிலும் யான் கர்த்தரால் வென்றேனே. களப்புள்ள குட்டிகள் உன் கூலி என்றானே. அதிலும் யான் கர்த்தரால் வென்றேனே. இவ்வண்ணம் எந்தனை ஏமாற்றிய கொலிகன் லாபான் முன் எங்கள் ஆதி தேவன் ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்கினாரே. ஆதியங்கடவுளால் இனஞ்சனத்தாரிடம் செல்ல அறிவுறுத்தப்பட்டேனே என்று உள்ளத்திலிருந்து உதிர்த்த சொற்களை உடனிருந்த மங்க இருவரோ தேவன் இட்டபடி நீர் செய்வீராக என்றுரைத்து ஔவையின் கலைந்து ஈசாக்கின் ஸ்தானம் திரும்ப புறப்பட்டனரே.